ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் நுஹா கன்ஸ்ட்ரக்ஷன். இன்ஜினியர் சீனி உமர். ஜாக்கி வந்து ஸ்டாண்ட் பண்ணுறாங்க. அதாவது என்னென்னா, நம்ம ரூஃப் லெவல், ரூஃபோட பாட்டம் லெவல் இது வரைக்கும் நம்ம பீமோட ஹைட்டுக்கு பாதி என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா, ரூஃப் ஹைட்டு போக பீமோட ஹைட்டுக்கும் சேர்த்து என்ன செஞ்சோம், பாட்டம் பிடிச்சிட்டு அந்த மட்டத்துக்கு என்ன செஞ்சுருக்காங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ரன்னர் சைடில் அடிச்சிருக்காங்க. ரன்னர் அடிச்சுட்டு என்ன செய்வோம் அப்படின்னா, அதில் என்ன செய்வோம்னா அந்த ஜாக்கியை தூக்கி ப்ளேஸ் பண்ணுறாங்க. அந்த ஜாக்கியில் என்ன செய்வோம் அப்படின்னா, ரூஃபோட பாட்டம் ஹைட் வரைக்கும் ஒரு 3 இன்ச்சு கம்மி பண்ணியிருப்பாங்க. ஏன்னா 3 இன்ச்சுக்கு வந்து இந்த ரன்னரு ப்ளஸ் இந்த ரன்னரில் தான் இந்த பாட்டமை உட்கார வச்சுருக்காங்க. அவுட்டில் எல்லாமே ரன்னர் அடித்து உட்கார வச்சுருவோம். உட்கார வச்சுட்டு என்ன செய்வாங்கன்னா, கரெக்டாக என்ன செய்வாங்கன்னா, இந்த ப்ளேஸ் பண்ணுறாங்கல்ல, இப்படித்தான். ஸோ அது என்ன செய்வாங்கன்னா, இந்த ஜாக்கியோட டாப் சர்ஃபேஸை நல்லா அந்த ரன்னரில் பைண்டிங் வச்சு டைட் பண்ணிடுவாங்க. ஃபுல்லாக பைண்டிங் வேறு ஒன்று மட்டும் ஒரு 5-6 எடுத்து நல்லா டைட் பண்ணிவிட்டு என்ன செய்வாங்கன்னா, அந்த டாப் சர்ஃபேஸை அந்த இதோட கனெக்ட் பண்ணிடுவாங்க. கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி கீழே அட்ஜஸ்டபிள் ஸ்க்ரூஸ் இருக்கும். அது என்ன செய்வாங்கன்னா, இந்த அட்ஜஸ்ட் பண்ணுறாருல கீழே ப்ளூ ஷர்ட் போட்டிருக்காருல, அவர் என்ன செய்யணும்னா, ஒரு நம்ம மேஸ்திரி வந்து என்ன செய்யணும்னா, அந்த ராடை வச்சு அட்ஜஸ்டபிள் ஸ்க்ரூ வச்சு என்ன செய்யணும், அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ ஹைட்டு தேவையோ அந்த இடம் வரைக்கும் என்ன செய்வாங்கன்னா, ஹோல்ஸ் இருக்கும். அந்த ஹோல்ஸில் என்ன செய்வாங்கன்னா, ஒரு 12 mm ராடை வச்சுட்டு என்ன செஞ்சுருவாங்கன்னா, அந்த அட்ஜஸ்டபிள் ஜாக்கியோட அட்ஜஸ்டபிள் ஸ்பேனை என்ன செய்வாங்கன்னா, லேடரை ரைஸ் பண்ணிவிட்டு அதை என்ன செய்வாங்க, அந்த ஹோல்ஸ்குள்ளே 12 mm வச்சு நடத்திட்டாங்கன்னா அந்த ஹைட் நமக்கு கிடச்சிரும். அதோட என்ன செய்வாங்கன்னா, அட்ஜஸ்டபிள் ஸ்க்ரூ வந்து அட்ஜஸ்ட் பண்ணி டைட் பண்ணதுக்கப்புறம் என்னென்னா, நம்ம ஹைட்டுக்கு ஈக்குவலாக அது உட்காந்துரும் தரையில். அந்த தரையில் உட்காந்துருச்சு. ஸோ அதை என்ன செய்வாங்கன்னா, இப்போ டைட் பண்ணி லெவல் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் நம்ம ரூஃபோட பாட்டம் லெவல், சரிங்களா. பீம் வந்து ஒரு அடி ஹைட்டு. ஸோ அப்படிங்கிறத நம்ம 5 இன்ச்சுக்கு பல ஹைட்டு வந்துடும். இப்போ டாப் ராடு மெஷர்மெண்ட்டு கால்குலேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ரூஃபில் பருத்துறதுக்காக ராடுக்கு மெயின் ராடு, டிஸ்ட்ரிபியூஷன் ராடு மெஷர்மெண்ட்டு கால்குலேஷனுக்காக மெஷர்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ நான் எக்ஸ்பிளைன் நினைக்கிறேன். ஆல்ரெடி நான் நிறைய சைட்டுகளில் நான் சொல்லியிருக்கேன். ஒரு அடி பீமு, ரூஃபோட ஹைட்டு வந்து நமக்கு இது ரூஃபோட சீலிங்கோட பாட்டம் சர்ஃபேஸு. ஸோ சீலிங்கோட ஹைட்டு 5 இன்ச்சு, சீலிங் ரூஃப் காங்கிரீட்டோட ஹைட் 5 இன்ச்சு, நமக்கு சீட்டோட வித்து ஒரு இன்ச்சு, பலகையோட டெப்த்து ஒரு 5 இன்ச்சு, டோட்டலாக 12 இன்ச் ஆச்சு, சரிங்களா. ஒரு அடி. ஸோ இந்த சர்ஃபேஸில் வந்து பீம் வந்துடும். பீம் வந்ததோடு என்ன சொன்னால், பீமு கவரு கீழே பாட்டமில் கவர் வச்சுருவோம். மேலே வந்து என்ன சொன்னால் பீம் இருக்கும். பீமுக்கு மேலே இந்த சர்ஃபேஸ்க்கு மேலே 2 இன்ச்சு என்ன சின்ன பீம் ரைஸ் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் என்ன சொன்னால், ரூஃப் ராடு டைட் பண்ணிவிட்டு அது என்ன சொன்னால், ரூஃப் ராடை ஃபுல்லாக பறத்துட்டு அதில் மெயின் ராட் டிஸ்ட்ரிபியூஷனால் என்ன சொன்னால், நம்ம இந்த பீமோட பாட்டமில் டாப் சர்ஃபேஸில் வந்து கிராங்க் என்னால் எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். ஸோ அதுக்காக வந்து நான் அடுத்த வீடியோஸ் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு என்னென்னா, இந்த லெவலில் வந்து இது உங்களுக்கு நான் இன்றைக்கி வீடியோஸில் நான் வந்து பதிவு செஞ்சுருக்கேன். ஸோ இப்போ என்ன சொல்லணும்னா, இந்த சர்ஃபேஸில் அதாவது 5 இன்ச்சு சீட்டோட கனம் ஒரு இன்ச்சு 6 இன்ச்சு, ரூஃப் வந்து ஃபினிஷிங் சேர்த்து 6 இன்ச்சு, 5 இன்ச்சு காங்கிரீட்டு ஃபினிஷிங் சேர்த்து ஃபைனலாக 6 இன்ச்சு நமக்கு எடுத்துருவோம், சரிங்களா. அப்போ ஒரு அடி ஆச்சு. இந்த ஒரு அடிக்கு மிஸ் பண்ணால் இந்த ஏரியா ஃபுல்லாக பீம் காங்கிரீட்டு கவர் ஆயிரும் இது ஃபுல்லாக. ஸோ இந்த பீம் காங்கிரீட் கவர் ஆனது போக டாப் தான் நமக்கு வந்து டாப் சர்ஃபேஸ் தான் வந்து சீலிங்கோட ஹைட் வரும். இந்த பீம் எதுக்காக நம்ம ஃபுல்லாக போகிறோம் அப்படின்னா, பீம் வந்து மேலே நம்ம எவ்வளோ ஃப்ளோர் ரைஸ் பண்ணுறோமோ அதில் வரக்கூடிய பிரிக் ஒர்க், அதோட லோடு, மெயின் லோடு, டிஸ்ட்ரிபியூஷன் லோடு எல்லாத்தையும் எல்லா லோடு, லைவ் லோடு எல்லாத்தையும் வந்து அதை என்ன செய்யணும்னா தாங்கி இந்த காலம் வழியாக ஃபவுண்டேஷனுக்கு அனுப்புறதுக்கு தான் இந்த காலம் பீமோட மெயின் கான்செப்ட், சரிங்களா. ஸோ அது அடுத்த வீடியோஸில் நான் உங்களுக்கு ப்ளேஸ் பண்ணுறேன். இப்போ வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா,
2 அடிக்கு ஒரு ஜாக்கின் ப்ளேஸ் பண்ணிட்டாங்க. ப்ளேஸ் பண்ணிட்டு என்ன செய்கிறாங்கன்னா டைட் பண்ணிட்டு வராங்க. ஸோ இதுதான் இப்போதைய சைட் கண்டிஷன். இது இந்த மாதிரி நம்ம பண்ணதுக்கப்புறம் என்ன செய்வோம் அப்படின்னா இதுக்கப்புறம் என்ன செய்வோம் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். இதுக்கப்புறம் என்ன செய்வாங்கன்னா ஒரு சீட்டோட சீட்டு வந்து இந்த இருக்குது பாருங்களேன். சீட்டு நம்மள்ட்ட இருக்குது. சீட்டு வந்து 2 அடி அகலம் 3 அடி நீளம். சரிங்களா? இது வந்து 6 ஸ்கொயர் ஃபீட்டு பரப்பளவு கொண்டது இந்த சீட்டு. இந்த சீட்டு வந்து நமக்கு வந்து என்ன சொல்லணும்னா நீல வாக்குலேயும் பருப்பாங்க, அகல வாக்குலேயும் பருத்துவாங்க. நம்ம எந்த வாக்கில் பருத்துகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நீல வாக்கில் பருத்துனோம்னா 3 அடி நீளத்தில் திருப்பி ஒன்று சொன்னால் அடுத்து ஒரு ஸ்பேன் இருக்குது நம்மள்ட்ட. ஸ்பேன் வந்து இங்கே இருக்குது. ஸ்பேனாக பருத்துவாங்க. இங்கே ரன்னருக்கு அப்புறம் 3 அடிக்கு அடுத்து குத்து வச்சு லெவல் பண்ணிட்டு அனுப்பிச்சாங்கன்னா பருத்துவாங்க. 2 அடியாக இருந்தால் 2 அடிக்கு பருப்பாங்க. 3 அடிக்கு பருத்திட்டு அனுப்பிச்சாங்கன்னா பருத்திட்டாங்கன்னா அந்த சீட்டை வந்து அது மேலே ப்ளேஸ் பண்ணிடுவாங்க. அந்த ஸ்பேன் மேலே ப்ளேஸ் பண்ணிவிட்டு அந்த ராடில் அந்த ரன்னருக்கு மேலே ஒரு ஆணி அடிச்சுன்னு இந்த ஸ்பேனோட டாப் சர்ஃபேஸில் அதுலேயும் ஒரு சீட்டை உட்கார வச்சுருவாங்க. இப்படி தான் பண்ணிட்டு வருவாங்க. இது நான் அடுத்தடுத்த வீடியோஸில் நான் உங்களுக்கு ப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ இப்போதைய கண்டிஷன் நான் உங்களுக்கு சைட்டில் என்ன ப்ரொசீஜர் என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் நம்ம பிரிக் ஒர்க் பண்ணுறதுக்கு உண்டானதுக்கு தேவையான மாற்றங்கள் என்னென்ன செஞ்சுருக்கோம், எங்கெங்கெல்லாம் பீமு கன்சல்டிங் பீம் வருது, எக்ஸ்ட்ரா பீம்ஸ் எங்கெங்கெல்லாம் வருது, எல்லாமே நம்ம ரூஃப் லெவலில் பண்ணும்போது நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். மேலும் நம்மளுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணியிருக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் அடுத்தடுத்து உங்களுக்கு கிளிக் ஆகும். டிஸ்கிரிப்ஷனில் வரும். சரிங்களா?